ஹாய் கைஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ நம்ம பாயில் பண்ணி டேரெக்டாக கொடுத்தா எந்த கிட்ஸ்க்குமே பிடிக்காது. இதுவே நம்ம அதை என்ன கொடுக்குறோன்னு தெரியாத மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நான் 2 சக்கரவள்ளி கிழங்க பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்பு மாவுக்கு இதோடு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கஸ்தூரி மேத்தி, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லியை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் தண்ணி விடாமல் முதல்ல பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவைப்படும் போது தண்ணி தெளிச்சுக்கிட்டு பிசைஞ்சு எடுத்துருவோம். ரெடி ஆகிடுச்சு. இதை 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக திரட்டி நம்ம சப்பாத்தி மேக் பண்ணிக்கலாம். தவாவில் 2 பக்கம் போட்டு திருப்பி போட்டு எடுத்ததுக்கப்புறமா நெய்யோ ஆயிலோ இதில் ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் எடுத்து சுட்டு எடுத்திங்கன்னா உண்மையிலே செம்ம சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ், காரம் இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலில் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, எல்லாருமே சாப்பிட்லாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். பாய்.